ரேங்க் எடுத்தீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க? என் பேர் என் உமா மகேஸ்வரி. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். என்னோட தரவரிசை எண் வந்துட்டு 2306. சென்னை சபார்டினேட் கோட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். 200க்கு எத்தனை கேள்விகள் போட்டீங்கக்கா? 200க்கு 163 தான் போட்டிருந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க? எத்தனை ஆண்டுகளில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? நான் எம்காம் முடிச்சிருக்கேன். நான் 2019லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் படிக்கணுன்ற ஆர்வம் வந்து ஆக்சுவலி ஏன் படிக்கணும், எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப்னால் ரொம்ப பிடிக்கும். அவரோட மோட்டிவேஷனால் தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். எனக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி அந்த அளவுக்கு எனக்கு வில்லிங்லாம் இல்லை. சரி, நான் எம்காம் முடிச்சுட்டு எனக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் இருந்தது. ஆனால் அவருக்கு தான் கவர்மெண்ட் ஜாப்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, அவரோட ஆசைக்காகவே நான் இதை ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆனேன். திருமணத்துக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆமாம், திருமணத்துக்கு அப்புறம் 2 குழந்தைகளுக்கு அப்புறமா தான், அவளுக்கு என்ன 2வது பொண்ணு 1 வயசு முடிஞ்ச பிறகு தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். கல்லூரி முடிச்சு எத்தனை ஆண்டுகள் இந்த கேப் இருந்துச்சு, ஒரு காலேஜ் முடிஞ்சு ஒரு 5 to 6 இயர் கேப் விட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். 6 ஆண்டுகள் படித்து படிக்கிறது மைண்ட் செட்டை கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எப்படி ஆமாம், அது ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நாங்கள் காஞ்சிபுரத்தில் வந்துட்டு காஞ்சி அகாடமி இன்ஸ்டியூட் படித்தாங்க. எங்கள் பன்னீர்செல்வம் சார் வந்துட்டு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வீக்கும் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் என்னால் அந்த 1 வீக் டல்லாகவும் மறுபடியும் அந்த ஒரு வீக்கெண்டு போய் கிளாஸ் படிக்கும்போது கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான். செல்ஃப் டவுன் ஆனீங்கன்னா நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க? நான் செல்ஃப் டவுன் ஆகும்போது அதிகபட்சம் இவர் தான் என்னை மோட்டிவேட் பண்ணி விடுவாங்களே. என்னால் முடியாது, நான் ஃபுல்லாக டவுன் ஆகிடுவேன். இவர் தான் வந்து உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் என்ன. இந்த படிக்கிற இடைப்பட்ட காலத்தில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துருக்காங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். யாருக்குமே ப்ராப்ளம் இல்லாத கேண்டிடேட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். டிசைனாக இருக்கும் ப்ராப்ளம்ஸ்லாம். அது ஃபேமிலியாக இருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டம். பேச்சுலர் இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும், நம்மளுக்கு ஒரு மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் வெற்றியை பெற முடியும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறது டிஃபிகல்ட் இல்லை. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கண்டிப்பாக இருக்கும். வேலைக்கு அனுப்பணும், நீங்கள் வீட்டில் இருக்கிற வேலைகள்லாம் செய்யணும், அதை தாண்டி படிக்கவும் செய்யணும் போது எப்படி டைம் மேனேஜ் பண்ணிக்கா? எங்கள் ஹஸ்பண்டுக்கும் நான் லஞ்ச் பேக் பண்ணிவிடுவேன். பசங்களுக்கும் நான் காலையில் 9 o'clock எல்லா ஒர்க்குமே வீட்டில் முடிஞ்சிடும். எனக்கு காலையில் ஒரு 6 o'clock எழுந்துச்சின்னா அதை டிஃபனு லஞ்சு எல்லா ஒர்க்குமே செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 9:30 போல் படிக்க ஆரம்பிப்பேன். தூக்கம் வந்துடும். ஒரு 1 hour தூங்குவேன் காலையிலேயே. மறுபடியும் எழுந்துச்சி மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் ஒரு லஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் படிப்பேன். 4 o'clock மேலே மறுபடியும் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒர்க் இருக்கும். ஒரு 6:30க்கு மேலே மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 8 o'clock வரைக்கும் படிப்பேன். அப்புறம் மறுபடியும் டின்னர் செய்யணும். அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு ஒரு 10:30க்கு ஆரம்பித்து நான் நைட் ஸ்டடி தான் பண்ணுவேன். ஒரு 1 o'clock வரைக்கும் படிப்பேன். ஆமாம், இரவில் வந்துட்டு ஒரு 5 to 6 hour நைட்டில் தூங்குறது. பகலில் மார்னிங்கில் ஒரு 1 hour, ஆஃப்டர்நூன் ஒரு 1 hour. அப்படி தூங்கினா தான் நம்ம மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக படிக்க முடியுமே. நான் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா போடுவேன். ஜிகேலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. ஆமாம், பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன். தமிழ் மீடியம் தான் படித்தேன் நான். அதனால் தமிழ் வந்து வெறும் ஸ்கூல் புக் சோர்ஸ் தான் மொத்தமே எங்களுக்கு. அதனால் ஜிஎஸ் வந்துட்டு சயின்ஸ் எனக்கு அந்தளவுக்கு வராது. அதனால் சயின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அந்த சிலபஸ் வைஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக் வரைக்கும் கொஞ்சம் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஎன்எம், அப்புறம் ஜியோகிரஃபி, பாலிட்டி ஃபஸ்ட்டு முடிச்சிருவேன் நான். பாலிட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஎன்எம் முடிச்சுட்டு அப்புறம் ஜியோகிரஃபி ஒரு சப்ஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துடுவேன். சிலபஸ் வைஸு எது ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கோ அது ரிலேட்டடாக அது இருக்கும். கணக்கே இல்லை. நிறையபடி ரிவிஷன் பண்ணால் மட்டும் தான் மைண்டில் ஸ்டோர் ஆகுமே. கொஞ்சம் சில மேட்டர்லாம் வந்துட்டு கொஞ்சம் கீவேர்டு வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை பொறுத்து நம்ம படிக்கிறது மாறுபடும். தமிழில் 89 போட்டிருந்தேன். மேக்ஸில் 25 போட்டிருந்தேன். 25 அதான் மேக்ஸ் தான் கொஞ்சம் வரும், அதனால 25 போட்டேன்.
1 வீக் முன்னாடி வந்துட்டு நம்மளால் எதுவுமே படிக்க முடியாது. ரிவிஷன் பண்ணணும்னு தான் நினைப்போம். ஆனால் ஃபுல்லால் ரிவிஷன் பண்ணி முடிக்கவே முடியாது. 1 வீக் பத்தாது. எக்ஸாம் ஹாலில் எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்களா? இல்லை, இந்த வாட்டி வந்துட்டு மிஸ்டேக் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு கொஷின் மாற்றி ஷேட் பண்ணிட்டேன். இந்த வாட்டி நம்ம நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்க அந்த மிஸ்டேக் வந்துட்டு முழுமையாக குறைஞ்சிரும். அதனால் இந்த இப்போ போஸ்டிங் வாங்கியிருக்க எக்ஸாமில் ஒரு மிஸ்டேக் கூட பண்ணலை. ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு அப்பா அம்மா? எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு ஒரு 20 டேஸ் பிஃபோர் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் அம்மா தான் கொஞ்சம் குழந்தைங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் என்னால் ஃபுல்லாக ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ண முடிஞ்சு ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க எனக்கு. ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாலும் கூட இந்த அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க இந்த வயசுக்கு அப்புறம் எதுவும் படிக்க போகிறேன்லாம் கேட்பாங்க. நிறைய பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி இது பண்ணிக்கலாம்? அதெல்லாம் கொஞ்சம் காதில் வாங்கிக்க கூடாது. நம்ம அதை காதில் வாங்கி காதோடு விட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. காதில் வாங்கி மைண்டுக்கு கொண்டு போனால் தான் அது ப்ராப்ளம் ஆகும். நிறைய ஃபங்க்ஷன்லாம் போகிற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் எப்படி இது பண்ணுங்க? ஐயோ, ஃபங்க்ஷன் போனால் எல்லாருமே நீ ஒரு ஃபங்க்ஷன் கூட வரவே மாட்டே அப்படி தான் சொல்லுவாங்களே. ஒரு 4 ஃபங்க்ஷன் வருதுன்னா நம்ம ஒரு 2 ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம். அப்போ 2 ஃபங்க்ஷனுக்கு வரல பார்த்தீங்களா, அதை தான் பெருசாக எடுத்து சொல்லுவாங்களே. நீ இப்போ எந்த எக்ஸாமுக்குமே வரதே கிடையாது, எந்த ஃபங்க்ஷனுக்குமே வரதே கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எல்லா ஃபங்க்ஷனுமே என்னோட கசின்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. போனால் ஃபஸ்ட் எத்தனை இவன் வீட்டில் உட்காந்து படித்தே கலர் ஆயிட்டா, இவன் வெளியவே வரமாட்டா, அது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. விடாமுயற்சியோடு படிக்கணும், அது ஒன்று தான். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் கேப் விட்டோன்னா, ஒரு 1 வீக் படிக்காமல் விட்டோன்னா மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணி அந்த படிக்கிற ஃப்ளோவில் வரத்துக்கே ஒரு 3 to 4 days ஆகும். ஜாஸ்தி இருக்குது. நான் ரொம்ப பக்குவப்பட்டுட்டேன். நான் பிஃபோர் டிஎன்பிஎஸ்சிக்கும் ஆஃப்டர் டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்துட்டு என்னோடய ஆட்டிடியூட் வந்து ரொம்பவே ஒரு பக்குவப்பட்ட கேரக்டராக மாறிடுச்சு. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிற விஷயம்லாம் கூட கொஞ்சம் ஆலோசனை பண்ணி லைஃபுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது எனக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதால. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம, அதுதான் முக்கியம். இப்போ சிலபஸ் வேறு கொஞ்சம் மாற்றிருக்காங்க. சிலபஸ் என்ன இருக்குதோ அதை தாண்டி ஒரு ஸ்டெப்பு மேலே போய் படித்தாதான் நம்ம சிலபஸில் இருக்கிறது. அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பிரித்து எழுதுக்கன்னா ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கொஷின் கேட்கவே மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சியில். அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் டஃப் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மேரேஜ் அப்போவே சொன்னேன், இந்த மாதிரி நல்லா படிச்சிருக்கு, நீ டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணலாமேன்ட்டு. அப்போ அவங்க சுத்தமாக கேர் பண்ணிக்கவே இல்லை. நானும் சொல்லி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்க அதை பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா திடீர்னுட்டு அவங்க ரிலேஷன் ஒருத்தர் சொல்லியிருக்கார் மாதிரி இருக்குது, அம்மா டிஎன்பிஎஸ்சி நல்லா படிங்க, உங்களுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, அதில் அப்படி பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவர் சொன்ன பின்னாடி அவங்க திருப்பி ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அப்புறமா அது படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் படிக்க ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொல்லும் போதுலேருந்தே நான் ட்ரை பண்ணி தான் இன்னத்துக்கு கண்டிப்பாக போயிருப்பேன், உள்ள ஒரு போஸ்டிங் வாங்கியிருப்பேன் அப்படின்னாங்க. அவங்க கேட்குற புக்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி கொடுப்போம். அவங்க என்னென்ன கேட்குறாங்கோ படிப்பு சம்மந்தப்பட்டு எல்லாமே வாங்கி கொடுப்பேன் நான். ஆமாம், அதே மாதிரி ஒர்க் டைமில் அதான் வீட்டு ஒர்க்கெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணுவேன் நான். அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நான். பசங்களை பார்த்துக்கிறது எல்லாமே. ஆமாம், எல்லாமே பார்த்துப்பேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், நிறையா நான் பண்ணியிருக்கேன். நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல, முன்னாடி நம்மளை விட ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டேன் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்கிறதா ஒரு பெரிய டாக்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி டாக்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் எல்லாருமே பேலன்ஸ் பண்ணி தான் போகணும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் லேடிஸ்க்கு நிறையா ப்ரியாரிட்டி இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் தான் நான் சொல்லுவேன். கவர்மெண்ட்டுடைய சலுகைகள் நிறையா இருக்குது லேடிஸுக்கு, அது அவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கணும்.
நான் எங்கள் ஒய்ஃபை விட்டு மற்ற லேடிஸ் கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட நாங்கள் சொல்லுவேன், நான் நிறைய சொல்லுவேன், மோட்டிவேஷன் பண்ணுவேன். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது, கவர்மெண்ட்டில் சலுகைகள்லாம் இருக்குது, நீங்கள் படிங்க அப்படின்னு அந்த மாதிரி நான் பேசியிருக்கேன் நிறையா. மூமெண்ட் எப்படி இருக்கலாம் எனக்கு வார்த்தைகள் இல்லை. எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டோமோ அதுக்கான பலன் அடைஞ்சிருக்கோம் நாங்கள் இப்போது. அதுதான். தேங்க்யூ. தேங்க்யூ.